ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி முறையில் சிஐக்கான ஃபார்முலா A is equal to P into 1 plus R by 100 the whole power n. 3 ஆண்டுகளுக்கு பிறகு என்னோட வேல்யூ 3 இருக்கும்போது 13380 மாறுது ஏவோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ 13380 ஈக்குவல் டு P into 1 plus R by 100 the whole cube. 6 ஆண்டுகளுக்கு பிறகு என்னோட வேல்யூ 6 இருக்கும்போது அந்த தொகை 20070 மாறுது. ஓகேங்களா? 20070 மாறுது எப்போனா 6 ஆண்டுகளில் என்னோட வேல்யூ 6. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ டிவைட் பண்ணோன்னா பியோட வேல்யூ கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இதை கேன்சல் பண்ணும்போது ஹோல் பவர் 3ன்னு கிடைக்கும். 1 plus R by 100 the whole cube is equal to 20070 the whole divided by 13380. 00 கேன்சல் ஆயிரும். என்ன இருக்குன்னா 2007 இருக்கும். இது கண்டிப்பாக 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும். 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுத்தா 669 கிடைக்கும். அடுத்தது 1338. இது வந்து ஒரு இரட்டைப்படை எண், கண்டிப்பாக 2ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும். 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டால் 669. இப்போ இதோட வேல்யூ 3 into 669 divided by 2 into 669. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ 1 plus R by 100 the whole cube அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 3/2க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த தொகை பியோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கிவன் நமக்கு என்ன தெரியும்? 13380 ஈக்குவல் டு P இன்ட்டு 1 plus R by 100 the whole cube. இப்போ இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா 3/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ P is equal to 13380 into 2 divided by 3. இதெல்லாம் கேன்சல் பண்ணால் 8920 கிடைக்கும். இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் D.